இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எஸ்றா 8ஆம் அதிகாரம் 23ஆம் திருவசனம். நாங்கள் நோன்பிருந்து இதற்காக எங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டோம், அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைக்கு என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில்? பிள்ளைகளுக்கு என்ன சமைத்து கொடுத்து அனுப்பினீர்கள்? ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும்? ஆம், உணவு அது நம் வாழ்வில் ஒரு முக்கிய பகுதியைத்தான் குறிக்கின்றது. ஆசையாய் பொருட்களை வாங்கி பார்த்து பார்த்து சமைத்து சுவையாய் உண்ணுகிறோம். அதிலே தவறு என்று ஒன்றும் இல்லை. ஆனால் வாரத்தில் ஒருவேளை உணவையாவது ஒதுக்கி வைத்துவிட்டு ஜெபிக்க வேண்டும். உபவாசம் நம் உயர்ந்த வாழ்விற்கு வழிவகுக்கும். இந்த வசனத்தை கேளுங்களேன், அது நமக்கு இதைத்தான் உணர்த்துகிறது. நாங்கள் நோன்பிருந்து இதற்காக எங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டோம், அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார். நோன்பிருந்து என்றால் உபவாசம் இருந்து என்று அர்த்தம். இந்த பழக்கத்தை பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சகோதரி, பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் வேலைக்கும் செல்கிறார்களே, சாப்பிடாமல் எப்படி அனுப்புவது என்று கேட்கிறீர்களா? சரி, ஓய்வு நாளில், விடுமுறை நாளில் ஒருவேளை உணவை இயேசுவிற்காக ஒதுக்கி வைத்து ஜெபிக்கலாமே. சிந்தித்து பாருங்கள். சரி, ஏன் நாம் உபவாசம் இருக்க வேண்டும்? அதனால் வரும் பலன் என்ன என்று நினைக்கிறீர்களா? உங்கள் வாழ்வில் உள்ள அக்கிரம கட்டுக்களை உபவாசம் எடுத்து போடும். அவிழ்க்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலைமேல் உள்ள நுகத்தடியை உபவாசம் இருந்து ஜெபிப்பது முறித்து போடும். நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் இருக்கலாம். உங்களை விடுதலை செய்யும் உபவாசம். உபவாசம் அது நம் உடலை ஒருத்து நம்மை படைத்த தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுப்பது. உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபிக்கும் ஜெபம் நிச்சயம் நம் இயேசுவால் கேட்கப்படும். இயேசுவின் உள்ளத்தை உங்கள் உபவாசத்தோடு கூடிய ஜெபமானது உருக்குமாம். உங்கள் உபவாசம், என் பிள்ளை உணவருந்தாமல் ஜெபிக்கிறாளே, மன்றாடுகிறானே, நிச்சயம் அதை நான் கனம் பண்ணுவேன் என்று இயேசு நினைப்பாராம். விவிலியத்தில் கூட பலர் உபவாசம் இருந்து ஜெபித்தனர். பல சான்றுகளும் உள்ளது. கேட்போமா? எஸ்றா தன்னையே தாழ்த்தி உபவசித்தாராம். தாவீது மன்னனும் நோன்பிருந்து தனது பிள்ளைக்கு சுகத்தை மன்றாடினாராம். யோனா நினிவே நகரத்திற்கு அதற்கு அழிவு வரக்கூடாது என்பதற்காக உபவாசித்தாராம். அன்னாள் என்ன செய்தாள்? இரவும் பகலும் உபவாசத்தோடு ஒரு குழந்தைக்காக மன்றாடினாள். அப்போஸ்தலர்களும் உபவாசம் இருந்து ஜெபித்தனர். பவுல் என்ன செய்தார்? தன்னுடைய சோதனைகளை எதிர்கொள்வதற்கு உபவாசம் இருந்தார். ஏன் அவ்வளவு? நம் கடவுளாம் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகில் வாழ்ந்த நாட்களில் 40 நாட்கள் தொடர்ந்து உபவாசம் இருந்தாரே, அது நாம் அறிந்ததுதானே. ஆகவே விவிலியம் முழுவதும் அநேகரால் உபவாசம் கைக்கொள்ளப்பட்டுள்ளது. அது கடவுளுக்கும் நமக்கும் ஆன உறவை பலப்படுத்தும். எத்தனை வருடங்களாக தடைப்பட்டு இருக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உபவாசம் இருந்து ஜெபித்து பாருங்கள். குடும்பமாக உபவாசம் இருங்கள். 1 நாள், 2 நாள், எவ்வளவு நாள் உங்களால் முடியுமோ ஒருவேளை உணவையாவது ஒதுக்கி வைத்து நம் இயேசுவிற்காக ஒப்புக் கொடுத்து நாம் முழுமனதோடு விசுவசித்து உபவாசித்து ஜெபிக்கும் போது அந்த காரியம் நிச்சயம் இனிதே நிறைவேறும், கைகூடி வரும். அதை நீங்கள் சாட்சியாய் பார்ப்பீர்கள். இந்த காரியம் உபவாசித்து ஜெபித்ததால் என் வாழ்வில் இனிதே நிறைவேறியது சகோதரி என்று நீங்களே சாட்சியாய் சொல்வீர்கள். ஆம், விசுவாசியுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நாங்கள் உபவாசம் இருந்து எங்கள் கடவுளாகிய உம்மிடம் ஜெபித்து அதற்காக எங்கள் பலனை பெற்றுக்கொள்வோமாக. நீரும்
எங்கள் மன்றாட்டை கேட்டருளினீர். நோன்பிருக்க அந்த எண்ணத்தையும் மனக்கட்டுப்பாட்டையும் வாயின் கட்டுப்பாட்டையும் ஆசையை அடக்கி வாழும் தன்மையையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.